தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 11 இறைவசனங்கள் 37 முதல் 41 முடிய. அக்காலத்தில் இயேசு பேசிக் கொண்டிருந்தபோது பரிசேயர் ஒருவர் தம்மோடு உணவு அருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார். அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார். உணவு அருந்தும் முன்பு அவர் கை கழுவாததைக் கண்டு பரிசேயர் வியப்படைந்தார். ஆண்டவர் அவரை நோக்கிக் கூறியது: பரிசேயரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன. அறிவிலிகளே, வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார் அல்லவா? உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாகக் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாயிருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 28ஆம் வாரம் அக்டோபர் 14ஆம் தேதி 2025ஆம் வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. ஏன்னா இதுல தான் நம்ம என்ன பண்றோம், நிறைய பேர் இதை கண்டுக்காம விட்டு இதுல வழுக்கி விழுந்துடுறோம். ஓகேங்களா? என்ன விஷயத்த இயேசுப்பா சொல்றாரு? வெளிப்புறத்தை மட்டும் தூய்மையாக வச்சுக்காதீங்க, உள்புறத்தையும் தூய்மைப்படுத்துங்கன்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், வெளியில எல்லாரும் பார்க்குற மாதிரி மட்டும் நல்லவனா நடிக்கிறது. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம வெளிப்புறத்தை மட்டும் தூய்மையாக வச்சுக்கிறது. ஆனால் மனசுக்குள்ள என்னது, பல வஞ்சனை, தீய எண்ணங்கள், ஓகேங்களா, அப்படி வச்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா அது என்ன ஆகும்? வேஸ்ட்டு தான். ஓகேங்களா? ஏன்னா ஏசப்பா என்ன சொல்றாரு, உன்னோட வெளிப்புறத்தை உண்டாக்கிய கடவுள் தான் உன்னோட உள்ளத்தையும் உண்டாக்குனாரு. ஸோ இப்போ என்ன சொல்லணும்னா, இப்போ 1 லிட்டரு பாலில் 1/4 லிட்டரு விஷம் கலக்கிறது ஒன்று தான், 1/4 லிட்டர் விஷத்தில் 1 லிட்டர் பால் கலக்கிறது ஒன்று தான். கரெக்டுங்களா? எல்லாமே வேஸ்ட்டு தான். அதனால் நம்ம நல்லா இருக்கிற உடம்புல கொஞ்சோண்டு விஷம் உள்ளத்தில் கலந்தாலும் என்ன ஆகிடும்? வேஸ்ட்டாக போயிடும் உள்ளமே. ஓகேங்களா? ஸோ அதுவும் ஏசப்பா என்ன சொல்கிறார், உள்ளத்தை தர்மமாக கொடுங்க, உள்ளார இருக்கிறத தர்மமாக கொடுத்தீங்கன்னா எல்லாமே தூய்மையாயிடும். உள்ளுக்குள்ளே உனக்கு இருக்கிற கெட்ட எண்ணங்களை வெளியில் விட்டுரு. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறது, பாவத்தை நீக்கிடு, பாவத்தை உள்ளார இருந்து வெளியில் தள்ளிடு. ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி ஆயிடுவோம், உடல் முழுவதும் தூய்மையாகும். ஸோ நம்ம எல்லாரும் தூய்மையாக ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.